நான் என்ன சொல்றேன்னா, டாக்டர்ஸ் வந்து தனி கிளினிக்கு பண்ணிக்கிட்டு எதுவுமே ட்ரீட் பண்ணாதனால இங்க 2 லட்சம் ரூபாய் சம்பளத்தை வாங்கிக்கிறாங்க. இதை வந்து மருத்துவத்துறை அமைச்சர் பேசணுமா? இன்னைக்கு நான் போராட்டம் பண்ண போறேன். இந்த ஆஸ்பத்திரி தேவையே இல்லை. எத்தனை மக்கள் நாய் கடிச்சு ஒருத்தர் இருக்காரு, மண்டை உடச்சு ஒரு பையன் ரத்தத்தோட உட்கார்ந்துருக்கேன். அந்த பாட்டி ரத்தவாந்தி எடுத்து செத்து போச்சு. அதை ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா முதல்வன் படத்துல வர்றது மாதிரி செத்து போன உருவத்துக்கு அவங்க உயிர் கொடுத்துட்டு இருக்காங்க. இதுவே நம்ம பண்ண முடியும். வேற என்னத்தை நான் பண்றது? தப்பா நடக்குது. இந்த டாக்டர்ஸ் வந்து நம்பர் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. டாக்டர் நம்பர் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. பேரை கூட சொல்ல மாட்டேங்கிறாங்க. 8 மணில இருந்து ஏசி மட்டும் ஓடிட்டு இங்க வாங்கனே, இங்க வாங்க. அவங்க டைமிங் பாத்தீங்கன்னா 8:01 போட்டுருக்காங்க. மணி இப்ப 10 மணி ஆகுது. இங்க யாரும் சாப்பிடல இல்ல ப்ரோ. எல்லாம் கையில காசு இல்ல. கவர்மெண்ட் ஹாஸ்பிடல்ல போறாங்க. அவங்க உள்ள இருக்கிற மாதிரி பில்டப் கொடுக்குறாங்க. ஆனா எந்த டாக்டரும் கிடையாது. காலையில 7:30 மணிக்கு வந்தேன் நானு. ஒரு டாக்டர் இல்லை. அந்த அம்மா வந்து டாக்டருக்கு ஃபோன் பண்ணால் ஒருத்தர் எனக்கு தெரியாதுங்கிறாரு, என்கிட்ட சொல்லலைங்கிறாரு. ஒரு அம்மா ஃபோனே எடுக்க மாட்டேங்குது. அட்மின் பிளாக்ல போக கேட்டால் ஜோனல் மேனேஜர்னு ஒரு அம்மா எடுத்துட்டு அவருக்கு ஒரு 2 வாரத்தை பேசிட்டு அப்படியே கட் பண்ணி வச்சிருச்சு. இவங்ககிட்ட டாக்டரோட நம்பர் கேட்டால் ஓபிக்கு யார் பண்ணுறாங்கன்னு கேட்டால் அவங்களோட நம்பர் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு 3 ஹவரா கேட்டு பதில் கேட்டாலே அவங்க பேரெல்லாம் ஓடி வந்துடுறாங்க. மேலே அட்மின் பிளாக் போனால் யாருமே இல்லை. 8 மணிக்கு வந்தோம், 10 ஆயிடுச்சு. நாங்கள் வெயிட் பண்ணி தான் இருக்கோம். கடைசி யாருமே வரல. டாக்டர்னு யாருமே இல்லைங்க. யாருக்கிட்டாலும் பேரும் சொல்ல மாட்டாங்க. குழந்தைகிட்ட ஒய்ஃபை தான் அவனும் சரியில்லை. அதுக்கு தான் வந்திருக்கோம். டாக்டர் யாரும் வரல. எப்பத்துல இருந்து இருக்கீங்க? காலையில 7 மணிக்கு வந்துட்டாங்க. 7 மணி நேரம் வெயிட் பண்ணிருக்காங்க. 3 மணி நேரமா குழந்தை தூக்கிட்டு எவ்வளோ நேரம் நாங்கள் நிற்கிறீங்க? குழந்தை 8 மணிக்கு வந்தேன். 8 மணிக்கு. ஆமாம். இது வரைக்கும் எந்த டாக்டரும் வரலையா? பார்க்கலையா அவங்கள? காலை வந்து ஓகே 5 நிமிஷம் சொல்லிட்டு மணி 10 மணி ஆயிடுச்சு. எப்போ வருவாங்க? தப்பா நினைக்காதீங்க. எனக்கு என்னன்னா திடீர்னு ஒரு நெஞ்சு வலி வந்துச்சு. 4 மணிக்கு போன் பண்ணேன். இதே சரவணா டாக்டர் என் போனை அட்டன் பண்ணி உடனே ட்ரீட்மெண்ட் பண்ணாரு. மதுரையில பொறுத்த வரைக்கும் மதுரை மல்லி பழக்கிறாப்புல டாக்டர்கள் மருத்துவர்கள் வந்து அவ்வளவு நீட்டா பாக்குறாங்க. ஏன் சென்னையில பார்க்க மாட்டாங்களா? சென்னையில காசு சம்பாதிக்கலையா? தெரியாம கேட்கிறேன். அதெல்லாம் தப்புங்க, ரொம்ப மகப்பெரிய தப்பு. ஏசி ஓடிக்கிட்டே இருக்கு. டாக்டர் வரணுமா வர வேணாமா? பேரும் ஓடிக்கிட்டு இருக்கு. இது ஃபுல்லா மக்கள் காசு தானங்க போய்கிட்டு இருக்கு. வெளியில வந்து எவ்வளவு பேஷண்ட் இருக்கான்னு மட்டும் பாருங்க. வாங்க, வெளியில வந்து எத்தனை பேஷண்ட் இருக்காங்க. இங்க வாங்க. பாட்டி ட்ரீட்மெண்ட் பண்றாங்க. வாங்க. அவங்களே பாவம் அந்த பாட்டிக்கு நிலந்து கட்டிவிட பாருங்க. இங்க வாங்க. 7 மணிக்கு வந்து ட்ரீட்மெண்ட் அவ்வளோ முடிச்சிட்டீங்க. அப்படித்தான் நான் சொல்றேன். முடிச்சுட்டாங்க. பாட்டி கிளம்பி முடிஞ்சிச்சு. ஒரு உயிரை கொண்ட இடம் இந்த இடத்தையே பாவம். வாங்க அந்த மக்களை வந்து பாருங்க. கவர்மெண்ட் வெயிட் பண்ணி